ஆஸ்ட்ரோவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2017 வந்து 7.5 சனி பிரச்சனை ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ 2ஆம் வீட்டில் வேற சனி போயிட்டுருக்காங்க. நிறைய வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஃபேமிலி வைஸ் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க மகர ராசிக்காரங்க. இந்த மார்ச் 25ஆம் தேதி 2025னா இந்த சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தை விட்டுட்டு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து போக போகிறாரு. உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம். எப்படா சாமி ஒரு ரிலீஃப், ஒரு தொல்லை வந்து முடிஞ்சுது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 7.5 சனி வந்து பயங்கரமாக உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும். 2017 வந்து மகர ராசிக்காரங்க ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. இப்போ வந்து இந்த 3ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ்ன்றது கொடுப்பாரு. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் இருக்கும்போது தொல்லை கொடுப்பாரு. அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இருக்கும்போது அந்த 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்து அப்படியே நம்மளோட ரெஸ்பெக்ட்ன்றது ஏற்றி விடுவார், நம்மளோட ரெஸ்பெக்ட்ன்றது தூக்கி விடுவார். அது என்ன டைம் பீரியட்னா 3ல் சனி இருக்கும்போது, 6ல் சனி இருக்கும்போது, 11ல் சனி இருக்கும்போது, 3ஆம் வீட்டில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு அதிகமாக எஃபர்ட்ஸ் போடாமலே வந்து கொஞ்சம் ஒரு சில நல்ல பலன்கள்ன்றது அமைச்சு கொடுப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் ராகு வேற வந்திருக்காங்க. 2ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது வந்து பண வகைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ராகு 2ல் இருக்கும்போது ஒருத்தனை வந்து திடீர்னு பணக்காரன் ஆக்கிடுவா, கோட்டீஸ்வரன் ஆக்கிடுவா, திடீர்னு பிச்சைக்காரன் ஆக்கிடுவா. இங்கே என்னன்னா எதிர்பார்க்காத வகையில் பண வரவுன்றது கூட இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை மகர ராசிக்காரங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து இந்த வருஷம் மே 18ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு 6ல் போக போகிறாரு. 6ஆம் வீட்டு குரு என்ன பண்ணுவாருன்னா பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையோ இல்லாட்டி எதிரிகள் பிரச்சனையோ இல்லாட்டி சண்டை நடக்கிறதோ ஹெல்த் இஷ்யூஸோ கொடுப்பாங்க. இப்போ ஃபார் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து மனைவி புருஷனும் மனைவிக்கு இடையில வந்து ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு சண்டை இந்த மாதிரி வரலாம். இல்லைன்னு வைங்க எதிரிகளோட தொல்லை இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து நல்ல விதமாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க வந்து உங்கள் பற்றி ஏதாச்சும் ஒரு தப்பாக சொல்லணும். அப்படியே உங்களுக்கு எதிராக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இப்போது நிறைய ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு என்னென்னா ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் அவங்க பண்ணுறதுனால நீங்கள் தனியாக்கப்பட்டுடுவீங்க. இந்த டைம் பீரியடில் எப்படி இருக்கும்னா, ஓகே 7.5 சனி பிரச்சனை முடிஞ்சது, ஓரளவுக்கு ரிலீஃப் உங்களுக்கு இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒரு இடத்துல நல்லமாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க சொன்னது வந்து மேலதிகாரி நம்புவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியடில் சப்போர்ட் சிஸ்டம்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஃபார் சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துருச்சுங்க ஆஃபீஸில், அவங்க பக்கம் ஒரு 5 பேர் உங்கள் பக்கம் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் என்னன்னா மூடிட்டு இருக்க மாட்டீங்க. 6ல் குரு இருக்கும்போது தைரியம் கூட வரும். அவங்க சொன்னதுக்கு வந்து நீங்கள் நல்லா பதிலடி கொடுப்பீங்க. அது மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி வந்து பேக் ஸ்டாபிங் பண்ணுவாங்க. உங்கள் பக்கம் இருக்கிற 5 பேருக்கு உங்கள் மேலே தப்பாக சொல்லிட்டு குறை சொல்லிட்டு அவங்க பக்கம் இழுத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட எப்படி இருக்குவான்னா, உங்களை வந்து சைடாக்கி விட்டுடுவாங்க, தனியாக்கி விட்டுடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். என்ன மேடம் இப்போதான் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க, இதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். 6ல் குரு இருக்கும்போது என்னன்னா ஃபேவர் பண்ண மாட்டார் உங்களுக்கு. உங்களுக்கு எப்போ நல்ல டைம் பீரியட் முழுக்காவே பார்த்தீங்கன்னா 2026 தான் உங்களுக்கு ஃபேவரபுளான டைம் பீரியட். 2025 கொஞ்சம் கஷ்டமான டைம் பீரியட் தான். இந்த டைம் பீரியடில் வந்து உங்கள் வீட்டில் ஆகட்டும், ஆஃபீஸில் ஆகட்டும், சொசைட்டியில் நீங்கள் தங்கிட்டு இருக்கிற சொசைட்டியில் ஆகட்டும், இல்லாட்டி அம்மா அப்பா கூடயோ இல்லாட்டி அண்ணன் தங்கச்சி கூடயோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கூடயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் இந்த சண்டை மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால என்னன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எது பேசினாலும் வந்து கொஞ்சம் பார்த்து பேசினா ரொம்ப நல்லது. அப்படியே வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது வந்ததுனால ஒரு சிலர் வேண்டப்பட்டவங்க கூட பிரியறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியடில் மகர ராசிக்காரங்க
ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 2ல் ராகு இருக்கும்போது வந்து ஒரு சிலருக்கு ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டில் ராகு போயிட்டுருக்காரு. ஸோ ஃபுட் பாய்சனிங் மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கலாம். இல்லாட்டி வந்து அதிகமாக சாப்பிட்டு அது மூலமாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு சொல்லிட்டு சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு. மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கடன் தொல்லை இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடன் வாங்காதீங்க. ஏன்னா அது ஏண்டா கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவீங்க. இல்லை ஆல்ரெடி வாங்கின கடனுக்கு வந்து கொஞ்சம் வட்டி கொடுக்க சொல்லிட்டு அசல் திருப்பி கொடுக்க சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கடன்காரங்க தொல்லை கொடுப்பாங்க. இல்லாட்டி பேங்க்குக்காரன் தொல்லை, கடன் தொல்லைன்றது இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. இந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் ஒரு காம்படிஷனில் பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காம்படிஷனில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புண்டு. 2ல் ராகு இருக்கிறதுனால என்னன்னா அந்த காம்படிஷன் மூலமாக உங்களுக்கு நல்ல கேஷ் ப்ரைஸு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பெரிய ரிலீஃப் தான். ஆனால் இந்த வருஷமும் ஃபேவரபுளான இயர் கிடையாது. பட் 6ல் இருக்கிற குரு வந்து 10ஆம் இடத்து மேலே வந்து பார்வை வைப்பார். உங்களுக்கு வேலையும் இருக்கும், வருமானம் இருக்கும், வேலை மூலமாக வர தொல்லையும் இருக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்சா 12 ரூபாய் செலவழித்த மாதிரி இருக்கும், மிச்சம் 2 ரூபாய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது. ஒரு பெரிய ரிலீஃப். நீங்கள் 7 வருஷமும் அனுபவிக்காத ஒரு பிரச்சனை கிடையாது இந்த வருஷம் வரப்போகுது. பட் என்னன்னா இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வருஷம் 2025 எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.